السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக தொடர்ந்து 1வது ஜும்ரா மற்றும் 2வது ஜும்ராவிற்கான ஹதீஸ் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அதிலே முதல் ஜும்ரா மாணவ மாணவியர்களுக்கு ஹதீஸினுடைய பாடமாக ரியாதுஸ் ஸாலிஹீன் என்கின்ற ஹதீஸ் பாடம் அமைக்கப்பெற்று ஏறத்தாழ 9 ஹதீஸுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். இன்று 10வது ஹதீஸ் மற்றும் 11வது ஹதீஸை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய பாடத்தில் நாம் ஒற்றை வார்த்தைகளை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை அதிகமாக கற்றுக்கொள்வதற்கும் அரபியை தெளிவாக வாசிக்க கற்றுக்கொள்வதற்கும் நாம் படிக்கின்ற வார்த்தைகள், ஃபியால்கள், இஸ்முகள், சட்டதிட்டங்கள் ஹதீஸுகளில் எப்படி வந்துள்ளது என்பதை கவனிப்பதற்கும் இந்த ஹதீஸ் பாடங்கள் மிக உறுதுணையாக இருக்கிறது. எனவே பாடத்தை தெளிவான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டும். பாடத்தை அரபியை வாசித்து ஒற்றை வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லி, கருத்து அர்த்தத்தை சொல்லி, தங்களுக்கு புரிந்ததை சொல்லி, இதிலுள்ள படிப்பினையும் நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். எனவே கவனமான முறையிலே பாடத்தை பாருங்கள். முதலில் நாம் ஹதீஸினுடைய அரபியை வாசித்து கொள்வோம். அதற்கு பிறகு ஒற்றை வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வோம். அதற்கு பிறகு கருத்தர்த்தத்தை சொல்வோம். அதற்கு பிறகு இதிலுள்ள படிப்பினைகளை நாம் சொல்வோம். வாருங்கள் ஹதீஸை வாசிப்போம். வஅன் அபில் அப்பாஸி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فيما يروي عن ربه تبارك وتعالى قال إن الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنة فلم يعملها كتب الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها كتب الله عنده 10 حسنات إلى 700 ضعف إلى أضعاف كثيرة وإن هم بسيئة فلم يعملها كتب الله عنده حسنة كاملة وإن هم بها فعملها கதபல்லாஹு செய்யிஅத்தன் வாஹிதா. இது ஒரு ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸுக்கு நாம் ஒற்றை வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லி முழுமையான கருத்தர்த்தத்தை சொல்லி விளக்கத்தையும் நாம் சொல்வோம். இதே போன்று நீங்கள் பாடத்தை பார்க்கணும். இதே பிடிஎஃப்பில் நான் கீழே உங்களுக்கு ஒத்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு கீழே என்ன செஞ்சுருப்பேன்னா அர்த்தத்தை கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இதில் வாசிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு அல்லது எரிச்சல் பட்டு அல்லது பாடம் பார்க்காம இருந்ததின் காரணமாக டைரெக்டாக கீழே இருக்கிற அந்த ஒத்த வார்த்தைகளை வாசித்து அர்த்தம் சொல்லிடக்கூடாது. இந்த போங்கலை இப்போ நாம் படிக்கிற இதே போங்கலை தான் நீங்கள் பாடத்தை பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். சரிங்களா? பாருங்கள். வான அபி அப்பாஸின் அப்துல்லா இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா. ஹதரத்து அப்பாஸ் இப்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரும் சேர்ந்து அறிவிக்கின்றார்கள். அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஃபீமா ஒன்றை எருவி அறிவிக்கின்றார்கள் அன் ரப்பிஹி தன்னுடைய ரப்பை பற்றி தபாரக்க உயர்ந்த ஒத்தஆலா இன்னும் மகத்துவமான ஒத்தஆலாவுக்கும் உயர்ந்தங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல மகத்துவமான அப்படின்னு அர்த்தம் கொடுங்க. உயர்ந்த மகத்துவமான தனது ரப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஒன்றை இருவரும் சேர்ந்து அறிவிக்கின்றார்கள். சரிங்களா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கதப எழுதுகின்றான் அல் ஹசனாத்தி நன்மைகளை எழுதுகின்றான். அதாவது நீங்கள் கதபன்னு இதை படிச்சிட்டிங்கன்னா அல் ஹசனாத்தின்னு இதை படிக்கணும். சரிங்களா? சேர்த்து படிக்கிறதா இருந்தால் கதபல் ஹசனாத்தின்னு படிக்கணும். எப்படி படிப்பீங்க? கதபல் ஹசனாத்தி, இந்த பாவையும் இந்த லாமையும் சேர்த்து படிக்கணும். சரிங்களா? ஒருவேளை சேர்க்கலை கதபன்னு படிக்கிறீங்களா, அப்போ அல் ஹசனாத்தின்னு படிப்பீங்க. சரிங்களா? இல்லைனா கதப ஹசனாத்தி அப்படின்னும் படிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து படிச்சுட்டு வார்த்தைக்கு தனியாக அர்த்தம் சொல்லி பாருங்கள். கதபல் ஹசனாத்தி நன்மைகளை எழுதுகின்றான். அப்போ நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை எழுதுகின்றான். சரிங்களா? வஸ்ஸய்யிஆத்தி இன்னும் பாவங்களையும் எழுதுகின்றான். வஸ்ஸய்யிஆத்தி இன்னும் பாவங்களையும் எழுதுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகுனா எப்போ இந்த விஷயத்தை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா நன்மையும் எழுதுறான் தீமையும் எழுதுறான் அப்படின்னு சொன்ன பிறகு பையன விளக்கினார்கள் ஜாலிக எதை இந்த அல்லாஹ் நன்மையும் தீமையும் எழுதுறான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செய்தியை அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கி சொன்னார்கள். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க? அதை விளக்குனாங்க. நன்மையை தீமையை அல்லாஹ் எழுதுறானா எப்படி எழுதுறான் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க? விவரித்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள். எனவே மண் எவர் யார், மண்ணுக்கு எவர் யார் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கலாம். ஹம்ம நினைக்கின்றார் ஹம்ம அப்படின்னா கருதுவது, மனதளவில் நினைப்பது. நாம் நான் நேற்று நினச்சேன் பாடம் கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் பாடம் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம். எழுதிடலான்னு நினச்சேன், ஆனால் எழுத முடியலை. மனப்பாடம் பண்ணிடலான்னு நினச்சேன் சர்ஃபை, ஆனால் மனப்பாடம் பண்ண முடியல. அப்போ நினைத்தேன் என்று நம்ம சொல்கிறோமா இல்லையா, அதுக்கு தான் ஹம்ம. எனவே மண் யார் ஹம்ம நினைக்கின்றார் கொண்டு. இப்போ இந்த பீலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பீன்கிறத இப்போ அவாமில்ல வார்த்தை என்னென்னு படித்தோம், பீன்னு படித்தோம். அந்த என்ன செய்யுன்னு படித்தோம், இஸ்முக்கு ஜர்ரு செய்யுன்னு படித்தோம். அப்போ கொண்டு, எதை கொண்டு? ஹசனத்தின் நன்மையை கொண்டு ஒருவர் நினைக்கின்றார். ஹசனத்தின் நன்மையை கொண்டு ஒருவர் நினைக்கின்றார். எனவே லம் யஅமல்ஹா, லம் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் கொடுக்கும், செய்யலை வரலை அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். லம் யஅமல் செய்யவில்லை, லம் யஅமல் செய்யவில்லை, ஹா அதனை செய்யவில்லை, எதனை? இந்த நன்மையை அவர் செய்யவில்லை. அப்போ ஒருத்தவர் நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் என்ன செய்யலை, அவர் நன்மையை செய்யலை. இப்போ இன்றைக்கே நீங்கள் பாடம் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு வைங்களேன், இன்றைக்கி யாரெல்லாம் சுபு தொழுதிங்க, நீங்கள் இப்போ பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் கேட்குறேன், யாரெல்லாம் சுபு தொழுதிங்க அப்படின்னு நிறைய பேர் தொழுதுருக்க மாட்டோம். ஆனால் தொழணும்னு நேற்று நினச்சிருப்போம். காலைல எழுந்திரிச்சு சுபு தொழுதுட்டு பாடத்தை பார்க்கணும், நம்ம ஆன்லைனில் ஓதுகிறோம், பாடம் வருதான்னு பார்க்கணும், பாடத்தை கொடுக்கணும், பாடத்தை எழுதணும், இப்படியான சிந்தனைகளில் இருந்திருப்போம். ஆனால் என்ன செஞ்சுருக்க மாட்டோம், எழுந்திரிச்சு
தொழுதிருக்க மாட்டோம். விளங்குதுங்களா? அப்போ நன்மையை செய்யணும்னு நினச்சாரு, தொழுதுறணும்னு நினச்சாரு, தொழலை. நோன்பு வைக்கணும்னு நினச்சாரு, நோன்பு வைக்கலை. தர்மம் செய்யணும்னு நினச்சாரு, ஆனால் செய்யலை. ஒரு நன்மையை நினைத்தார், ஆனால் அந்த நன்மையை அவர் செய்யலை. சரிங்களா? கதப அல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு எழுதுகின்றான். கதப அல்லாஹு, அல்லாஹ் அவருக்கு எழுதுகின்றான். இந்தஹூ, அவனிடத்திலே, அல்லாஹ் தன்னிடத்திலே எழுதி கொள்கின்றான். எதை? ஹசனத்தன், நன்மையை எழுதி கொள்கின்றான். எப்படிப்பட்ட நன்மையை எழுதி கொள்கின்றான்? காமிலத்தன், பரிபூரணமான நன்மையை அல்லாஹ் எழுதி கொள்கின்றான். ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் அந்த நன்மையை செய்யவில்லை. செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் பரிபூர்ணமான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். இப்போ நான் நினைக்கிறேன், இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நான் லுஹா தொழணும்னு நினைக்கிறேன். பாடம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஆனால் பாடம் நடத்திக்கிட்டே இருந்ததுனால நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் தொழ முடியல. இப்போ நன்மையை செய்யணும்னு நினச்சிட்டேன், ஆனால் நான் செய்யாமல் விட்டுட்டேன். இப்போ அல்லாஹ் அவனிடத்தில் என்ன எழுதிக்கிறான் அப்படின்னு சொன்னால், ஷாவுல் ஹமீது பரிபூர்ணமான ஒரு நன்மையை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எழுதிடுறான். இல்லைங்களா? அப்போ நன்மையை செய்வது என்பது இரண்டாவது பட்சம், நன்மையை செய்யணும்னு நினைக்கிறது முதல் பட்சம். நினைங்க, முதல்ல நல்ல எண்ணம், நல்ல நீயத்து, நன்மையின் பக்கமே நமது சிந்தனைகளை கொண்டு போய்கிட்டே இருங்க. நல்லதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருங்க. அந்த எண்ணமே ஒரு நாள் நம்ம நன்மையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். இன்னும் இன் ஹம்ம பிஹா, ஒருவன் அதை கொண்டு நினைத்தான். இந்த பிஹா அப்படிங்கிறது மேலே உள்ள ஹசனாத்தை பார்த்து மீட்டணும். இந்த பிஹான்கிறது எதை பார்த்து மீளும்? இந்த ஹசனாத்தை பார்த்து மீளும். விளங்குதுங்களா? ஒருவன் அதை கொண்டு நினைத்தான். எதை கொண்டு நினைத்தானுங்க? நன்மையை கொண்டு நினைத்தான். எனவே அமில செய்து விட்டான். ஹா, அந்த நன்மையை செய்து விட்டான். இந்த ஹாவும் எதை பார்த்து மீளணும்? ஹசனாத்தை பார்த்து மீளணும். அப்போ நன்மையை செய்து விட்டான். இப்போ நன்மையை செய்யணும்னு நினச்சேன், லுஹா தொழணும்னு நினச்சேன், லுஹா தொழுதுட்டேன். சுபு தொழணும்னு நீங்கள் நினச்சிங்க, தொழுதுட்டீங்க. சரிங்களா? நன்மையை செய்யணும்னு நினச்சி அந்த நன்மையை செய்யவும் செஞ்சாச்சு. இப்போ கதப அல்லாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எழுதுகின்றான். இந்தஹு, தன்னிடத்திலே, அஷர ஹசனாத்தின், 10 பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். அஷர 10 ஹசனாத்தின் நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான். இலா வரைக்கும், இலா வரைக்கும், எது வரைக்கும்? 700 லிஅஃபைன், 700க்கும் சொச்சமாக, 700க்கும் சொச்சமாக. இலா அதாஃபின் கசீரின், அல்லது அதைவிட அதிகமாக. இலா வரைக்கும், அதாஃபின் கசீரின், சொச்சங்களை விட அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுகின்றான். அப்போ ஒரு நன்மையை செய்யணும்னு நினச்சி அந்த நன்மையை செஞ்சவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? 10 நன்மையை எழுதுகிறான். அந்த 10 அல்லாஹ்தாலா 70 சொச்சமாக என்ன செய்து கொள்கின்றான்? மாற்றி கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ நன்மையை செய்யணும்னு நினைங்க, நிச்சயமாக அது நம்மளை நன்மையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அப்படி நன்மையின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹாலா 10 நன்மையை பரிபூர்ணமாக எழுதி அந்த 10 அல்லாஹாலா 700 சொச்சங்களாக அல்லாஹாலா என்ன செய்யலாம்? திருப்பி தரான். இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள். இன்னும் இன் ஹம்ம, ஒருவன் நினைக்கின்றான். இன் அப்படின்னா நினைத்தால் அப்படிங்கிற மாதிரி. ஹம்ம நினைத்தான். பிசையத்தின், பாவத்தை கொண்டு நினைத்தான். ஒருத்தன் ஒரு பாவம் செய்யணும்னு நினைக்கிறான். என்ன பாவம் செய்யணும்னு நினைக்கிறான்? இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டுக்கு போனால் இன்றைக்கி நம்ம லொகரை விட்டுருவோம், லொகரை தொலை வேண்டாம். இப்போ தொலை வேண்டான்னு நினைக்கிறது என்னதுங்க? ஒரு பாவம். அல்லது இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம், போகிற வீட்டில் இவளை எப்படியாவது கேவலப்படுத்திடணும், ஒருத்தவங்களை கேவலப்படுத்திடணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறான், ஒருத்தவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது என்னதுங்க? பாவம். அப்படி தானே? அப்படி நினைக்கிறது என்னது? பாவம். ஒருத்தவன் ஒரு பாவத்தை கொண்டு நினைக்கிறான். எனவே லம் யஅமல் ஹா, எனவே லம் யஅமல், அவன் செய்யவில்லை. ஹா, அந்த பாவத்தை செய்யலை. ஒருத்தவங்களை கேவலப்படுத்தணும்னு போனான், ஆனால் அங்கே போன பின்னாடி
இவரை போய் கேவலப்படுத்தி நமக்கு என்ன ஆக போகுது, இவளை போய் கேவலப்படுத்தி நமக்கு என்ன ஆக போகுது என்கின்ற ஒரு எண்ணத்தில் அந்த கேவலப்படுத்தணும்னு நினச்ச அந்த பாவத்தை என்ன செய்யலை. இப்படி ஒரு பாவத்தை நினச்சிட்டு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டால் கதபஹல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி விடுகின்றான். இந்தஹு தன்னிடத்திலே ஹசனத்தன் காமிலத்தன் பரிபூர்ணமான ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதி விடுகின்றான். நல்லா விளங்கிக்கங்க. ஒரு பாவத்தை செய்யணும்னு நினச்சிட்டு அந்த பாவத்தை நீங்கள் செய்யாமல் விட்டால் அதுக்கு அல்லாஹ் ஒரு பரிபூர்ணமான நன்மையை தரான். அப்போ பாவம் செய்யணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. விளங்குதா உங்களுக்கு? நினைக்கவே கூடாது. அப்படியே ஏதாவது ஒரு பாவத்தை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பாவத்தை செய்யாமல் தப்பிக்கிறதுக்கான என்ன வழி இருக்கோ அந்த வழியை நீங்கள் தேடுங்க. புரியுதா உங்களுக்கு? பாவத்தினுடைய வாசல்கள் ரொம்ப லேசாக திறந்துடும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதனுடைய வாசல்களில் தான் எல்லாம் லேசாக்கி வைப்போம் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால் பாவத்தை செய்யணும்னு நினைக்கவே கூடாது. சரி, அடுத்து பாருங்கள். இன்னும் ஹம்ம பிஹா அதை கொண்டு நினைத்தான். இன்னும் ஹம்ம பிஹா அதை கொண்டு நினைத்தான். எதை கொண்டு? இந்த பாவத்தை கொண்டு நினைத்தான். எனவே அமிலஹா அந்த பாவத்தை செய்தும் விட்டான். ஒரு பாவத்தை செய்யணும்னு நினச்சான், அந்த பாவத்தை என்ன செஞ்சிட்டான். ஒரு ஆளை இன்றைக்கி போய் எப்படியாவது கேவலப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போய் கரெக்டாக அந்த ஆளை சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்தி சண்டை போட்டு கேவலப்படுத்தி அந்த ஆளை தலைகுனியை வச்சு மானம் மரியாதை எல்லாம் வாங்கிட்டான். பாவத்தை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தான். வாய்ப்பு கிடச்சதோடு அந்த பாவத்தை செய்யவும் செஞ்சிட்டான். இப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம் பாருங்கள். கதபஹல்லாஹு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எழுதுகின்றான். செய்யிஅத்தன் வாஹிதத்தன் ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுகின்றான். ஒரே ஒரு பாவத்தை அல்லாஹ் எழுதுகிறான். அப்போ ஹதீஸினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளையும் எழுதுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளையும் எழுதுகின்றான் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் விளக்கப்படுத்தினாங்க. நன்மையும் அல்லாஹ் எழுதுகிறான், தீமையும் எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான் தெரியுமா? ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், ஆனால் அந்த நன்மையை அவன் செய்யவில்லை. நன்மையை செய்வதற்கான அந்த சூழல் அவனுக்கு அமையலை. அப்படி அமையாமல் போனதுனால அவன் நன்மையை செய்யாமல் விட்டுட்டான். இப்போ இவன் நன்மையை செய்யாமல் விட்டாலும் இவன் நன்மையை செய்யணும்னு நினைத்ததற்காக அல்லாஹ்தஆலா அவனுக்கு பரிபூர்ணமான ஒரு கூலியை அல்லாஹ் எழுதுகின்றான். அதே நேரத்தில் ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த நன்மையை செய்தும் முடித்து விட்டான். இந்த அடியானுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 பரிபூர்ணமான நன்மையை எழுதி அந்த 10ஐ 700 சொச்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி கொடுக்கின்றான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்யணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த பாவத்தை அவன் செய்யலை. பாவத்தை செய்யணும்னு நினச்சிட்டு பாவத்தை செய்யாமல் விட்டதின் காரணமாக அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றான். அதே நேரத்தில் அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்த பாவத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்தஆலா அவனுக்கு ஒரே ஒரு குற்றத்தை அல்லாஹ் எழுதுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸை அபில் அப்பாஸ் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இதில் இருந்து நமக்கு கிடைத்த பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய கருணை எந்த அளவிற்கு விசாலமானது என்பது தான். இந்த அடியார்கள் மீது, இந்த உம்மத்தினர்கள் மீது அல்லாஹ் கொண்ட அளப்பெரும் கருணையினுடைய அடையாளமாக இந்த ஹதீஸ் திகழ்கிறது. அப்போ நன்மையை செய்வதற்கு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. பாவத்தை விட்டும் நம்மை விளக்குவதற்கான ஒரு ஹதீஸாகவும் இது இருக்கிறது. அதனால் பாவத்தின் பக்கம் நாம் என்ன செய்திடக்கூடாதுங்க, சென்று விடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், சமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரய்யரா ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா. நீங்கள் ஒரு கடுகளவு நன்மை செஞ்சாலும் அதுக்கான கூலி அல்லாட்ட பெற்றுக்கொள்வீங்க. ஒரு கடுகளவு பாவம் செஞ்சாலும் அதற்கான கூலியை அல்லாட்ட நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் கடுகளவு நன்மை தானேன்ட்டு ஒரு நன்மையை விட்டுறவும் செஞ்சிடாதீங்க, கடுகளவு பாவம் தானேன்ட்டு ஒரு பாவத்தை செய்யவும் செஞ்சிடாதீங்க. சரியா? இந்த ஹதீஸுக்கு கீழே ஒத்த வார்த்தைகள் நான் கொடுத்துருப்பேன். முதல் ஹதீஸ் ஒத்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கீழே ஒத்த வார்த்தைகளையாக நான் போட்டு
அதுக்கு உங்களுக்கு நான் தமிழ் மீனிங் என்ன செஞ்சுருக்கிறேன் கொடுத்துருக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் அதை பார்த்து தான் நீங்கள் பாடம் சொல்லணும்னு கிடையாது, அதை பார்த்து பாடம் சொல்லக்கூடாது. அது உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கறது விளங்குதா உங்களுக்கு. நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு லேசாக இருக்கணுங்கிறதுக்காக அதையே பிடிச்சிக்கிட்டு அதையே வாசி அப்படியே அர்த்தம் சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு அமைப்பில் வாசித்து நான் உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன் இல்லையா, அந்த அமைப்பில் தான் நீங்கள் வாசிக்கணும். இப்போ 2வது ஹதீஸு கொஞ்சம் பெரிய ஹதீஸு. இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸு, ரொம்ப பிரபலயமான ஒரு ஹதீஸும் கூட. இந்த ஹதீஸை முதல்ல அரபியில் நாம் வாசித்து கொள்வோம். அதற்கு பிறகு ஒற்றை வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்லி அதற்கு பிறகு ஹதீஸினுடைய விளக்கத்தை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். முதல்ல அரபியில் வாசிக்கிறத கேளுங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் எல்லாருமே இப்போ ஆலிம் வகுப்பில் ஓதி கொண்டு இருக்கிறீங்க நம்மள்கிட்ட. அப்போ அந்த அரபி வாசிக்கக்கூடிய அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நான் இதில் ஹரக்கத்து வச்சு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஹரக்கத்து கிடையாது, இதெல்லாம் எது கிடையாது, ஹரக்கத்து கிடையாது, ஹரக்கத்து இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், ஹரக்கத்தை வச்சு உங்களுக்காக வேண்டி பாடத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் தெளிவாக என்ன செய்யணும், அதை வாசித்து பழகணும். பாருங்கள். وعن أبي عبد الرحمن عبد الله ابن عمر بن الخطاب رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول انطلق 3 نفر ممن كان قبلهم حتى آواهم المبيت إلى غار فدخلوه فانحدرت صخرة من الجبال فصدت عليهم الغار فقالوا إنه لا ينجيكم من هذه الصخرة إلا أن تدعوا الله بصالح أعمالكم. فقال رجل منهم اللهم كان لي أبوان شيخان كبيران وكنت لا أغبق قبلهما أهلا ولا مالا فنأيبي طلب الشجر يوما فلم أرح عليهما حتى ناما فحبلت لهما غبوقهما فوجدتهما نائمين فكرهت أن أوقظهما وأن أغبق قبلهما أهلا أو مالا فلبثت والقدح علي يدي أنتظر استقيم لهما حتى برق الفجر والصبية يتلاغون عند قدمي فاستيقظا فشربا غبوقهما اللهم إن كنت فعلت ذلك ابتغاء وجهك ففرج عنا ما نحن فيه من هذه الصخرة فانفجرت شيئا لا يستطيعون الخروج منه. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹதீஸ். மொத்தம் இந்த ஹதீஸ் 3 பார்ட்டாக என்ன செய்யுது, பிரியுது. சரிங்களா? அதில் இப்போ நம்ம ஒரு பார்ட்டை வாசிச்சிருக்கிறோம். அடுத்து 2வது பார்ட் இது. وقال الآخر اللهم إنه كانت لي ابنة عم كانت أحب الناس إلي فأردتها على نفسها
فامتنعت مني حتى ألمت بها سنة من السنين فجاءتني فأعطيتها 20 و100 دينار على أن تخلي بيني وبين نفسها ففعلت حتى إذا قدرت عليها قالت اتق الله ولا تفض الخاتم إلا بحقه فانصرفت عنها وهي أحب الناس إلي وتركت الذهب الذي أعطيتها اللهم إن كنت فعلت ذلك ابتغاء وجه الله ففرج عنا ما نحن فيه فانفجرت صخرة غير أنهم لا يستطيعون الخروج منها. وقال الثالث اللهم إني استأجرت أجراء فأعطيتهم أجرهم غير رجل واحد ترك الذي له وذهب فثمرت أجره حتى كثرت منه الأموال فجاءني بعد حين قال يا عبد الله أدي إلي أجري فقلت كل ما ترى من أجرك من الإبل والبقر والغنم والرقيق فقال يا عبد الله لا تستهزئوا به فقلت لا أستهزئ بك فأخذه كله فاستقاه فلم يترك منه شيئا اللهم إن كنت فعلت ذلك ابتغاء وجهك ففرج عنا ما نحن فيه فانفجرت الصخرة فخرجوا ويمشون. இது ஒரு அற்புதமான ஹதீஸு. ஆனால் இந்த ஹதீஸுக்கு ஒத்த வார்த்தைகளை நான் சொல்லி நடத்தினா உங்களுக்கு ரொம்ப தலை சுற்றிடும். ஏன்னா பெரிய ஹதீஸாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு சடைவு ஏற்பட்டுரும். ஹதீஸினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனுடைய படிப்பினையும் சொல்கிறேன், கீழே ஒத்த வார்த்தைகளை கொடுக்குறேன். ஒத்த வார்த்தைகளை இந்த ஹதீஸுக்கு நீங்கள் எழுதி மட்டும் வைங்க. இன்னொன்று இதை நீங்கள் வாசித்து நீங்கள் அர்த்தம் சொல்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிடும். இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டும் பாடம் கேட்குறதும் கஷ்டம். இந்த ஹதீஸை நீங்கள் ஷார்ட்டாக தமிழில் சொல்லிடுங்க, ஆனால் ஒத்த வார்த்தைகளை எழுதி வைங்க. பரீட்சையில் இந்த ஹதீஸினுடைய ஒத்த வார்த்தைகளை கண்டிப்பாக கேள்வியாக உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதனால் ஒத்த வார்த்தைகளை எழுதுறதில் நீங்கள் கண்டிப்பாக சோம்பேறித்தனம் பற்றாதீங்க, அதில் பின்னடைவில் நீங்கள் வந்துடாதீங்க. குறிப்பாக நீங்கள் மொபைலில் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் மொபைலில் நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, அது தப்பு இல்லை. ஆனால் உங்கள் மொபைல் ஃபார்வர்ட் ஆகிருச்சு, அல்லது ரீஸ்டார்ட் ஆகிருச்சு, அல்லது மொபைல் மிஸ் ஆகிருச்சு, அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ மொபைலில் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கல்வி அந்த மொபைலோடு சேர்ந்து போயிடும். அதனால் கம்பல்சரி நீங்கள் நோட்டில் எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கணும். எப்போதுமே நோட்டில் எழுதி வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும், பிரயோஜனத்தை தரும். நீங்கள் கைப்பட நீங்கள் எழுதுறது, நோட்டே காணா போனாலும், நோட்டு பேப்பரே அழிஞ்சு போனாலும், கைப்பட நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வச்சு கூட இது இப்படி தான் நான் எழுதுனேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சரியா? என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யார்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவங்களும் அபி அப்துர் ரஹ்மான் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. கால உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சமிஅத்து நான் கேட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். யகூலு சொன்னார்கள், இன் தலக்க நடந்து சென்றார்கள், சலாசத்து 3 நபர்கள், மிம்மன் இருந்து சரிங்களா? மிம்மன் அப்படின்னா இருந்து, கான கபுலகும் கான ஆகியிருந்தார்கள், கபுலக்கும் உங்களுக்கு முன்னால். எனக்கு அந்த ஒத்த வார்த்தைகள் சொல்லி பழகி அதே மாதிரி வருது பாருங்கள். மிம்மன் இருந்து, கான ஆகியிருந்தார்கள், கபுல முன்பு,
கபுல முன்பு, கும் உங்களுக்கு முன்பு. அப்போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த கூட்டம், யார், எந்த நபியினுடைய காலத்தில் நடந்தது, அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படியெல்லாம் இல்லாமல் பொதுவாக என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு முன்பு இருந்தவர்களில் 3 நபர்கள் நடந்து சென்றார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களில் 3 நபர்கள் நடந்து சென்றார்கள். ஹத்தா எதுவரை என்றால் ஆவாஹும் அவர்களை அடைந்தது, மபீத்து மழை மேகம் அமைந்தது, இலா காரின் குகை வரையிலும், இலா காரின் குகை வரையிலும், கார் அப்படின்னா குகை வரையிலும் அவர்களை ஒரு மழை மேகம் அடைந்தது. ஆவாகும் அவர்களை அடைந்தது. சரிங்களா? மபீத்துன்னு சொன்னால் மழை தரக்கூடிய மேகம். இலா காரின் குகை வரையிலும் அவர்களை ஒரு மழை மேகம் அடைந்தது. அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி திடீர்னு மழை பெய்கிற மாதிரி என்ன செஞ்சிச்சு, ஒரு பெரிய மேகம் ஒன்று வந்தது. எது வரையில் வந்ததுன்னா, அவங்க ஒரு குகைக்கு பக்கத்தில் போகிறாங்க, அந்த குகை வரைக்கும் அந்த மழை மேகம் வந்தது. எனவே தஹலு நுழைந்தார்கள். தஹலு ஃபஅலு மாதிரி தஹலு அந்த அனைத்து ஆண்களும் நுழைந்தார்கள். சரிங்களா? இப்போ இந்த 3 நபர் யார் அப்படின்னா ஆம்பளைங்க. ஏன்னா இங்கே ஃபியால் தஹலு அப்படிங்கிற ஃபியால் என்ன வந்திருக்கு, முதக்கரா வந்திருக்கு. விளங்குதுங்களா? அப்போ இந்த 3 ஆண்களும் நுழைந்தார்கள். அந்த குகையிலே நுழைந்தார்கள். ஃபன்ஹதரத் சஹ்ரத்து, ஃபன்ஹதரத் எனவே அடைத்தது, சஹ்ரத்துன் வாயில் அடைக்கப்பட்டது, மினல் ஜபலி ஃபன்ஹதரத்னு சொன்னால் அடைத்ததில்லை, என்ன சொல்கிறது அப்படின்னா உருண்டு வந்தது சஹரத்துன் பாறை. ஃபன்ஹதரத்துன்னு சொன்னால் என்னதுங்க, உருண்டு வந்தது. சஹரத்துன் எது, பாறை உருண்டு வந்தது. மினல் ஜபலி மலையில் இருந்து பாறை உருண்டு வந்தது. எனவே சத்தத் அடைத்து விட்டது. எனவே சத்தத் அலைஹிம் அவர்களின் பால் அடைத்து விட்டது, கார குகையை அடைத்து விட்டது, அவர்களின் பால் குகையை அடைத்து விட்டது. அப்படின்னு என்ன, ஒரு பெரிய பாறை உருண்டு குகையை என்ன செஞ்சிருச்சு, குகையினுடைய வாசலை அடைச்சிருச்சு. சரிங்களா? எனக்கு அந்த ஒத்த வார்த்தையில் சொல்லி அதே இதில் வருது பாருங்கள். சரி, ஒத்த வார்த்தையில் விடுங்க, அந்த ஒத்த வார்த்தை கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். சரியா? அப்போ இந்த குகை என்ன செஞ்சிருச்சு, அடைச்சிருச்சு. குகை வாசலை ஒரு பெரிய பாறை உருண்டு ஓடி அடைச்சிருச்சு. இப்போ அடைச்ச பின்னாடி இவங்க அந்த பாறையை எப்படியாவது நகட்டுறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, முயற்சிகள்லாம் பண்ணாங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. உடனே ஒருத்தர் சொன்னார், காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு லா யுன்ஜிக்கும் இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, மின் ஹாதிஹி சஹரத்தி இந்த பாறையிலிருந்து நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, இல்லா அன் ததுல்லாஹ அல்லாஹ்வை அழைப்பதை தவிர, பி சாலிஹி அமாலிக்கும் நமது நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்வை அழைப்பதை தவிர இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த 3 பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்போ 3 பேரும் சொன்னாங்க, பாறை இப்படி மூழ்கி போச்சு, நம்மளை அடைச்சி போச்சு, நமக்கு இப்போ உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் நம்ம 3 பேரும் ஏதாவது நல்ல அமல் செஞ்சுருப்போம் இல்லையா, அந்த நல்ல அமலை அல்லாஹ்ட்ட சொல்லி நாம் துவா செய்வோம், அல்லாஹ் நம்ம மேலே இறக்கப்பட்டு என்ன செய்வான், கண்டிப்பாக இந்த பாறையை அகற்றுவான், நீக்குவான், அதனால் நம்ம அப்படி துவா செய்வோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த உடனே ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார். ஃபகால ரஜுலும் மின்ஹும் அவர்களிலிருந்து ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹும்ம எனது இறைவா, கானலி எனக்கு ஆகியிருந்தார்கள், அபவானி 2 பெற்றோர்கள், ஷேகானி வயதான, கபீரானி மிகப்பெரிய வயதான 2 பெற்றோர்கள் எனக்கு ஆகியிருந்தாங்க. அவர் கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார், அல்லாஹ் எனக்கு 2 வயசான பெற்றவங்க இருந்தாங்க, நானோ காடுகளுக்கு சென்று மரங்களை வெட்டக்கூடியவனாக, மர விரவுகளை எடுக்கக்கூடியவனாக நான் இருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் நான் ரொம்ப தூரமாக காட்டுக்குள்ளே என்ன செஞ்சிட்டேன், போயிட்டேன். நான் காட்டுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
நான் மரம்லாம் வெட்டி அதை விற்று அதில் வரக்கூடிய காசை கொண்டு வந்து தான் என் மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கும், என் தாய் தந்தையர்களுக்கும் நான் உணவு கொடுப்பேன். ஆனால் எப்போ நான் உணவு கொடுத்தாலும் என் தாய் தந்தைக்கு தான் முதல்ல கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நான் கொடுப்பேன். யா அல்லாஹ். இப்படி ஒரு நிலைமையில் நான் காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டேன். போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாயிருச்சு. வரும்போது நான் உணவுகளை வாங்கி கொண்டு வந்தேன். அப்படி நான் உணவுகளை வாங்கி கொண்டு வரும்போது இப்போ வஜதஹுமா நாஇமைனி, அந்த 2 பேரையும் தூங்கக்கூடியவர்களாக நான் பெற்றுக்கொண்டேன். என் வாப்பா உம்மாவும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஃபகரிஹது அன் அவுகிதஹுமா, அந்த 2 பேரையும் தூக்கத்தில் இருந்து எழுப்புறதை நான் வெறுத்தேன். எங்கள் வாப்பா அம்மா தூங்குறாங்க, அவங்க தூங்குறத தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த செயலை நான் வெறுத்தேன். இப்படி நான் வெறுத்திருக்கக்கூடிய அந்த நிலைமையில் என்னுடைய பிள்ளைகள் பசியில் வாடி என் காலை பிடித்து இந்த கதமைய, என் காலை பிடிச்சி என் பிள்ளைங்க எனக்கு சாப்பாடை கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் நான் அப்போ கூட என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடை கொடுக்கல. என்னுடைய வாப்பா அம்மா முழிக்கிற வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். எப்போ தான் எங்கள் வாப்பா அம்மா முழிச்சாங்கன்னு சொன்னால் இஸ்தைகலஹுமா ஹத்தா பரக்கல் ஃபஜ்ர், சூரியன் உதயமாகுவதற்கு ஃபஜ்ருடைய நேரம் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வாப்பா அம்மா முழிச்சாங்க. அவங்க முழிச்சதோட நான் என்னுடைய உணவுகளை, பாலை அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன். இப்போ ஷரிபா கபூக்கஹுமா, அந்த 2 பேரும் அந்த பாலை குடித்தாங்க. அதுக்கு பின்னாடி என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுத்தேன். இப்படி பெற்றவங்களை முதன்மைப்படுத்தி பார்த்த இந்த செயல் நான் யாருக்காக வேண்டி செஞ்சேன்னு தெரியுமா? ஜாலிக்க இபுத்திகா வஜிஹிக்க, அதை நான் உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டும்தான் செஞ்சேன். ஊர் மக்கள் என்னையை பாராட்டணும், என்னை அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான இல்லை. பெற்றவங்களை நீ நல்லா பார்த்துக்கணும், நீ சொன்ன அல்லாஹ், அந்த ஒரு காரணத்துக்காக நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக, உன்னுடைய பொருத்தத்துக்காக என்னுடைய மனைவி மக்களை கூட நான் பட்னி வச்சு எங்கள் தாய் தந்தையை நான் பார்த்தேன். இது உன் பொருத்தத்துக்கு நான் செஞ்சேன். இது உண்மைன்னு சொன்னால் இந்த குகையை அடைச்சிருக்கிற இந்த பாறை விலகட்டும்னு துவா செஞ்சார். சஃபர்ரிஜ் அன்னா மா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதிஹி சஹ்ரஜி ஃபன்ஃபஜரத் ஷைஅன். உடனே அந்த பாறை என்ன செஞ்சு கொஞ்சம் விலகுச்சு. ஆனால் லா எஸ்ததி ஓனல் ஹுரூஜ மின்ஹு, அவங்க அந்த குகையிலிருந்து வெளியே போகிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு அந்த பாறை கொடுக்கலை. ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சு விலகுச்சு. இன்னொருத்தர் எஞ்சார். அவர் எந்திரிச்சு நல்லாடத்து வாசிஞ்சார். யா அல்லாஹ், என்னுடைய சின்ன வாப்பாவினுடைய மகள் அல்லது என்னுடைய மாமாவினுடைய மகள் ஒருத்தர் இருந்தால், அவள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகானவளாக இருந்தால், நான் அவள் மேலே ரொம்ப பிரியம் வைத்திருந்தேன். அவளுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலைமை வந்துச்சு. அந்த நெருக்கடியான நிலைமை வரும்போது என்னிடத்தில் சில தீனார்களை கேட்டா, சில பணத்தை கடனாக கேட்டா. அநேகமாக 20 மியத்தன், ஒரு 200 தீனார்களை என்ன செஞ்சா கேட்டா. நான் அந்த 200 தீனாரை கொடுக்கும்போது நான் சொன்னேன், நான் உனக்கு இதை தரேன், ஆனால் நீ என்னோடு தவறான ஒரு பழக்கத்துக்கு நீ வரணும், என்னோடு தவறான முறையில் நீ உறவு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அந்த நேரத்தில் அவளுக்கு அந்த பண நெருக்கடி இருந்ததுனால அதுக்கு சம்மதிச்சு அந்த பணத்தை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கிட்டாள். அந்த பணத்தை வாங்கிக்கிட்ட பிறகு நான் அவள் கிட்ட போனேன். அவளுக்கு ரொம்ப அருகாமையில் போயிட்டேன். அவளுக்கு ரொம்ப அருகாமையில் நான் போனதோட அவள் என்னையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா, காலத் இத்தகில்லா, அல்லாஹ் அவனி பயந்துக்கன்னு சொன்னான். எப்போ காசையும் வாங்கிக்கிட்டு நான் தப்பான விஷயத்துக்காக வேண்டி அவள் கிட்ட நெருங்கிட்டேன். நான் அப்படி கிட்ட நெருங்கி போன பிறகு அவள் என்னை பார்த்து என்ன சொன்னா, இத்தகில்லா, அல்லாவை பயந்துக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா சொன்னா. உடனே நான் அந்த விஷயத்தில் இருந்து, அந்த பாவத்திலிருந்து அப்படி முழுமையாக விலகிவிட்டேன். விலகுனது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த காசையும் அவளுக்கு அப்படியே நான் விட்டுட்டேன். தரக்து ஜஹபல்லதி ஆத்தை துஹா, அவளுக்கு நான் கொடுத்த அந்த காசையும் நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த காசையும் நான் வாங்கலை. அவள் எனக்கு ரொம்ப விருப்பமானவளாக இருந்து நான் காசு கொடுத்து நான் ஒரு தவறுக்கு போகும்போது உன்னுடைய பேர் அவள் சொன்னதுனால, உன்னுடைய பயத்தினால மட்டும்தான் நான் வந்தேன். அந்த நேரத்தில் என்னை தடுக்க யாரும் இல்லை. நான் பாவம் செஞ்சால் என்னை கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. அவளையும் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால்
நான் உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டும்தான் யா அல்லாஹ் நான் விலகினேன். இது உன்னுடைய பொருத்தத்துக்காக நான் செஞ்சதாக இருந்தால் இது வெளியே அந்த பாறை விலகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். உடனே அந்த பாறை கொஞ்சம் விலகுச்சு. ஆனால் லா யஸ்ததீஊனல் ஹுரூஜ மின்ஹா, ஆனால் அந்த பாறையிலேருந்து அவங்களால வெளியே போக முடியலை. சரியா? அடுத்து 3வது நபர் ஒருத்தர் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு அல்லாட்ட துவா செஞ்சார். என்ன துவா அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ், நான் ஒரு பெரிய ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடியவனாக இருந்தேன். ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு மந்தையை நான் வச்சுருந்தேன். என்னிடத்தில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் சரியான முறையில் கூலி கொடுத்து கொண்டு இருந்தேன். இப்படி ஒரு நிலைமையில் என்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலிக்காரர் அவருடைய கூலியை வாங்காமலே வேலையை விட்டு நின்றுட்டார். அவர் வேலையை விட்டு நின்ன பின்னாடி அவருடைய கூலி என்கிட்ட தான் இருந்தது. அந்த கூலி ஏன் சும்மா இருக்கணும், அந்த பணம் ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லி அவருடைய பேரில் நான் சில ஒட்டகங்களையும் சில மாடுகளையும் சில ஆடுகளையும் வாங்கினேன். அது பெருகி பல மடங்கு பெருகி அது பெரிய ஒரு ஆட்டு மந்தையாக மாறிச்சு. அதுக்குன்னு வேலைக்கெல்லாம் நான் ஆள் வச்சு பார்த்தேன். ரொம்ப பெரிய அளவில் நான் அதை ஆக்கினேன். ஆனால் அது அவருடைய பணம். திடீர்னு ரொம்ப நாள் கழித்து அவர் திரும்ப என்கிட்ட வந்து அவர் கேட்டார், யா அபுதல்லா, அல்லாவின் அடிமையை, அத்தி இலைய அஜிரி, என்னுடைய கூலியை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். ஃபகுல்து குல்லு மா தரா மின் அஜிரிக்க மினல் இப்லி வல் பக்கரி வல் கனமி வர் ரகீகி. நான் சொன்னேன், உன்னுடைய கூலி தானே, உன் கூலி தானேப்பா, இதா இருக்கு பாரு, இந்த ஒட்டகம், இந்த மாடு, இந்த ஆடு, இந்த வேலைக்காரங்க எல்லாம் உன் கூலி தான், எடுத்துக்கு போ அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஃபகால யா அபுதல்லா, அல்லாவின் அடிமையே, லா தஸ்தஹ்ஸி உபி, என்னை கேலி கிண்டல் பண்ணாதீங்கன்னு அவர் சொன்னார். உடனே நான் சொன்னேன், சகுல்து லா உஸ்தஹ்ஸி உபிக்க, உடனே நான் கேலிலாம் பண்ணலப்பா, உண்மையிலே இது எல்லாமே உனக்குள்ளது தான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன்னு நான் சொன்னேன். ஃபஅஹதஹு குல்லுஹு, அவரும் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். நான் நினச்சா அவருக்கு கொடுக்க வேண்டிய காசு வெறும் ஒரு 100 வெள்ளி தான், 100 ரூபா தான் வச்சுக்கோமே, அதை மட்டும் நான் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் அதை செய்யலை. அவருடைய பேரில் நான் என்னெல்லாம் வாங்கினேனோ எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அல்லாஹ், இதை நான் உனக்காகத்தான் செஞ்சேன், வேறு யாருக்காகவும் நான் செய்யலை. இது உனக்காக நான் செஞ்சதாக இருந்தால் இந்த பாறை விலகட்டும்னு துவா செஞ்சார். ஃபஜரத் சஹரத்து, உடனே அந்த பாறை விலகிருச்சு. சஹரஜு, அவர்கள் வெளியேறினாங்க. யம்ஷூன, அவங்க நடந்தும் போயிட்டாங்க. இதிலிருந்து தெரிய வர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 விஷயமே பாருங்கள். உங்களுக்கு ஒரு தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து நல்லா விளங்கிக்கங்க. இந்த 3 பேருமே பாருங்கள், 3 பேருமே தனிமையில் இருந்தவங்க தான். 3 பேருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருந்த நிலைமையில் கூட அவங்க அல்லாவுக்கு பயந்து நடந்தாங்க. பொதுவாக நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னாலும் செய்வோம். அப்படியானாங்க? நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆள் இல்லை, நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை மிரட்டுறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை பயம்புறுத்த ஆள் இல்லை. நாம் தான் ராஜா, நாம் தான் ராணி, நம்ம எடுக்கிறது தான் முடிவு, நம்ம எடுக்கிறது தான் சட்டம். அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்தோம் சொன்னால் எந்த தவறையும் துணிச்சலாக செய்வோம். என்னை யார் கேட்க முடியும், என்னிட்ட யார் பேச முடியும்னு நம்ம செய்வோம் இல்லையா? ஆனால் நீங்கள் தனிமையிலையும் பாவம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் இருந்தும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்தால், நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடந்ததை கொண்டு அல்லாவிடத்திலே உதவி தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ் சான்றாக அமைகிறது. இன்னொன்று, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க. தனிமையில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வையுங்க. அந்த உள்ள தூய்மையோடு தான் இந்த பாடத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. இதில் நான் ஒத்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு கீழே அர்த்தம் கொடுத்துருக்குறேன். ஒத்த வார்த்தைகளுக்குள்ள அர்த்தத்தையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். பாடத்தை தெளிவாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டுகளை எழுதியும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்பதை உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் 2 ஹதீஸ் தான் நடந்து முடிஞ்சு. நான் இன்றைக்கி ஒரு 5 ஹதீஸ் நடத்திடணும்னு பார்த்தேன். ஏன்னா இது எல்லாமே பெரிய பெரிய ஹதீஸாக இருக்குது. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் உங்களுக்கு கடந்து போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த முயற்சியில் முழுமையான வெற்றியை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவதோடு நமது வகுப்பிலே பயிலக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கல்வியை விளங்கக்கூடிய ஆற்றலையும் விளக்கப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் செழிப்பாக தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.